அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 189 பாடல் 187. எனை பலவே ஆயினும் சேய்த்தாப் பெறலின் திணை துணையாயினும் அணிக்கோடல் நன்றே. இனக்கலை தேன்கிழிக்கும் ஏகல் சூழ் வெற்பா பனை பதித்து உண்ணார் பழம். ஆண் குரங்குகள் மலையிலே இருக்கக்கூடிய தேன் கூடுகளை கிழித்து தேனை சுவைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கற்களும் பாறைகளும் சூழ்ந்துள்ள மலைநாட்டு அரசனே என்று அவனை பார்த்து பேசுகிறார். ஒரு வேலை செய்தோம், அதிலே பெரிய லாபம் கிடைக்கும் என்று காத்திருப்பதை காட்டிலும் வேலை செய்தவுடனே சிறிதளவு கிடைத்தாலும் அதையே லாபம் என்று கருதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும். யாராவது ஒருவன் பனைமரத்தை என்ற நட்டைக்கு பழம்பழத்தை சாப்பிடலாம் என்றிருந்தால் எவ்வளவு வருடம் காத்திருக்க வேண்டும் அதற்கு. அதுபோல் அல்லாது ஒரு சிறிய வேலை செய்தாலும் அது சிறிய பலனாக இருந்தாலும் அப்போதே அந்த பலனை அனுபவித்து விட வேண்டும் என்பது தானே கருத்தாக இருக்கிறது இந்த பாடலிலே. உதாரணத்துக்கு இன்று அரசியலை எடுத்துக்கொள்ளலாம். இரு கட்சிகள் சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைத்து தேர்தலிலே போட்டியிட்டு ஆட்சி அமைந்தால் முதல் 2.5 வருடங்கள் எனக்கு, அடுத்த 2.5 வருடங்கள் எனக்கு என்று பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் எந்த கட்சியாக இருந்தாலும் முதலில் ஆட்சி அமைக்கத்தான் ஒப்புக்கொள்ளும். ஏனென்றால் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது, எந்தெந்த நிலைமைகள் மாறும் என்று தெரியாது. ஆகவே முதலிலேயே அனுபவித்து விடலாம் நினைப்பார்கள் அல்லவா. அதுபோல் ஒரு வேலையை செய்து அதில் பெரிய லாபம் கிடைக்கும் என்று காத்திருந்து ஏமாற்றம் அடைவதை காட்டிலும் சிறிய சிறிய வேலைகளாய் செய்து சிறு சிறு லாபம் கிடைத்தாலும் அதை உடனே அனுபவித்தல் என்பதுதான் நல்லது என்று சொல்லுகிற பாடல் வரிகள். மீண்டும் பாடலை பார்க்கலாம். எனை பலவே ஆயினும் சேய்த்தாப் பெறலின் திணை துணையாயேனும் அணிக்கோடல் நன்றே. இனக்கலை தேன்கிழிக்கும் ஏகல் சூழ் வெற்ப பனை பதித்து உண்ணார் பழம். நன்றி, வணக்கம்.